கோவை சரவணம்பட்டியில் தவேக பூத் கமிட்டி முகவர்களின் கருத்தரங்கு நடைபெற இருக்கிறது. கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக நட்சத்திர ஹோட்டலிலிருந்து தனியார் கல்லூரிக்கு தவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். பூத் கமிட்டி முகவர்களின் கருத்தரங்கு நடைபெற இருக்கும் நிலையில் கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக நட்சத்திர ஹோட்டலிலிருந்து தனியார் கல்லூரிக்கு தவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக தவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாசம் வழங்க கேட்கலாம். சிவபிரகாசம், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தவேகவின் பூத் கமிட்டி கருத்தரங்கமானது இன்று கோவையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக இன்று காலை விமானம் மூலமாக கோயம்புத்தூர் வந்த தவேக தலைவர் விஜய் அவர்கள் தற்போது அவர் தங்கியிருந்த லீ மெரிடியன் ஹோட்டலில் இருந்து தற்போது அங்கிருந்து கிளம்பி கருத்தரங்கு நடைபெறும் இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். விமான நிலையத்திலிருந்து ஹோட்டலுக்கு வந்தபோது விஜய் அவர்கள் அவருடைய அந்த பிரச்சார வாகனத்தில் அங்கிருந்து கிளம்பி வந்தார். ஆனால் தற்போது அவர் அவருடைய அந்த TN 07 DT 5050 என்ற எண் கொண்ட அந்த காரில் தற்போது புறப்பட்டிருக்கிறார். இதற்கு காரணம் இங்கிருந்து கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் 2:30 மணி அளவில் இங்கு அவர் தங்கியிருந்த இடத்திலிருந்து கிளம்ப வேண்டிய ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருந்தது. ஆனால் அப்படி கிளம்புவதற்கு தாமதமாகிவிட்டதன் காரணமாகவும் பிரச்சார வாகனம் மிகவும் பெரியது என்ற ஒரு காரணமாகவும் தற்போது இந்த மாலை வேளையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலில் அந்த கார் செல்வது அவ்வளவு எளிதல்ல எனும் ஒரு சூழலில் தான் தற்போது அவர் அந்த திட்டத்தை மாற்றிக்கொண்டு அவருடைய அந்த கருப்பு நிற காரில் தற்போது இங்கிருந்து கிளம்பி சென்று கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது விஜய் அவர்கள் அவரது பிரச்சார வாகனத்தில் செல்லாமல் காரில் செல்வதன் காரணமாக அவருடைய தொண்டர்கள் பலரும் பைக்கில் தொடர்ந்து அவருக்கு நெருக்கத்தில் அவரது காருக்கு நெருக்கத்தில் செல்கின்றனர். அப்படி செல்லக்கூடியவர்களை வேண்டாம், ரிஸ்க் எடுக்காதீர்கள் என்று அவர் கையை காட்டி நிறுத்துகிறார். அதே போல அவருக்கு வணக்கம் வைக்குவதற்கு அவரை பார்ப்பதற்கும் முயற்சிக்கும் சிலரிடமும் கை வசைத்து அவர்களை மகிழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். இப்படியாக தற்போது இங்கிருந்து கிளம்பி விஜய் அவர்கள் அந்த கருத்தரங்கு நடைபெறும் இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். பூத் கமிட்டி முகவர்களின் கருத்தரங்கு நடைபெற இருக்கும் நிலையில் தவேக தலைவர் விஜய் புறப்பட்டு சென்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கோவை மாவட்டம் குறும்பபாளையத்தில் இருக்கக்கூடிய இந்த தனியார் கல்லூரியில் தமிழக வெற்றி கழகத்திற்கான அந்த முதல் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான அந்த கருத்தரங்க கூட்டமானது நடைபெற இருக்கின்றது. கட்சியினுடைய தரப்பில் இது பூத் கமிட்டி மாநாடு என்றும் அவருடைய தரப்பிலிருந்து அழைக்கப்படுகிறது. இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கத்திற்கு சுமார் 7000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இந்த முதற்கட்டமாக மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட 10 மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகளுக்கு மட்டும் இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கமானது முதல் நாளான இன்று நடைபெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 7000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இன்று கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்று சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக கோவை விமான நிலையத்திற்கு வந்தடைந்த தவேக தலைவர் விஜய் இங்கு இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்தார். இந்நிலையில் 3 மணிக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிகழ்ச்சி தொடங்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் தற்போது தனியார் நட்சத்திர விடுதியில் இருக்கக்கூடிய அந்த விடுதியிலிருந்து தன்னுடைய அந்த கருப்பு கலர் மகிழுந்தின் மூலமாக நட்சத்திர விடுதியிலிருந்து கிளம்பி தற்போது இந்த தனியார் கல்லூரிக்கு விஜய் வந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 7000க்கும் மேற்பட்ட அந்த நிர்வாகிகளும் உள்ளே வரிசையாக அமர வைக்கப்படுகின்றனர். விஜய் வருகின்ற நேரம் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இறுதியாக இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளும் ஒருவர் முண்டியெடுத்துக் கொண்டு வேக வேகமாக உள்ளே சென்று அமர்வதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் நிகழ்ச்சி தற்போது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது.
விவரங்களுக்கு நன்றி யுவராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.